அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மரண பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் புளியந்தோப்புங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் இருந்து ஒரு 10 பேர் வந்தார்கள் எங்கள் சபைக்கு. அங்கே வந்து ஒரு ஆலயத்தை ஆராதனையை துவக்க சொன்னார்கள். 1994 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை அங்கே போய் ஊழியத்தை துவைக்கணும். ஒரு மொட்டை மாடி எடுத்து கூடாரம் போட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னார்கள், போயும் புளியந்தோப்பா, அதுவும் சுந்தரபுரத்திரியா, நோ சான்ஸ் இல்லை, 6 மாதத்தில் உன்னை காலி பண்ணிடுவாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். ஒன்று அடித்து துரத்துவாங்க, இல்லை உன்னை கொன்னுடுவாங்கன்னாங்க. அப்படியானால் அந்த இடம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம். சொன்னபடி 3வது வாரத்திலேயே அந்த பகுதியில் இருந்த வடசென்னை பெண் தாதா ரமணி என்கிற ஒரு சகோதரி அந்த ஊரில் அவங்க இருக்கிற தெருவில் இந்த சர்ச்சு வந்ததை பார்த்து அந்த வீட்டு ஓனரை பார்த்து, யாரை கேட்டுக்கிட்டு இங்கே சர்ச்சு நடத்த இடம் கொடுத்தேன், உனக்கு 3 மாதம் டைம் தர்றேன். நான் கூட்டம் நடத்த போன பொழுது என் கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி இந்த கூடாரத்தை கட்டியிருக்கிறீங்க, ஆனால் இந்த சர்ச்சை காலி பண்ண சொல்கிறாங்க, யாருமான்னு கேட்டேன். ஐயோ, இப்படி ஒரு லேடி. அப்படியானால் யார் அது? இல்லையா, அவங்க வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், ரொம்ப பொல்லாதவங்க. என்னம்மா சொன்னாங்க? 3 மாதத்துக்குள்ளே இந்த சர்ச்சை காலி பண்ணிடணும், இல்லைன்னா என்ன காலி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. யான்னு அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க, என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினவர் 3 மாதங்களுக்குள் அந்த சகோதரி இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்காவிட்டால் நானே காலி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம் ஐயா, நீங்கள் காலி பண்ணுறப்ப செலவு பண்ணதை கேட்டானா இங்கேயா போவேன் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கவே தேவையில்லைம்மா, அந்த சகோதரி 3 மாதங்களுக்குள் இந்த சபைக்குள் வந்து உட்காராவிட்டால் நான் இந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். 3 வாரங்கள் கழித்து 2 வாரத்துக்கு கழித்து அந்த சகோதரி ஒரு 20 பேரை சேர்த்து கொண்டு மேலையில் கூட்டம் நடக்கிற பொழுது கீழிருந்து நான் ஒரு அல்லேலியான்னு சொன்னால் அவங்க ஒரு 20 பேரை விட்டு கோரஸா அல்லேலியா சொல்லுவாங்க. அவங்க கேலி பண்ணுறதாக பரியாசம் பண்ணுறதாக நினைத்து கொண்டு அதை செய்தார்கள். நான் இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று அறிந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தேன். கோபம் வந்து கீழிருந்து ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சாங்க. அந்த கல் உள்ளே வந்து ஒரு சின்ன பையன் மேலே விழுந்து தலையில் ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அங்கே இருக்கிற விசுவாசிகள் சொன்னார்கள், பாஸ்டர், இது சும்மா விடக்கூடாது, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கணுமா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணுமான்னு கேட்டேன். ஆண்டவர் தான் எடுக்கணும். இப்போ ஆண்டவர் எடுக்கணுமா இருந்தால் போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம உபவாசத்தை ஜெபிப்போம், ரத்தம் பேசும் வல்லமையுடையது. அல்லேலூயா. இந்த சிறுவனுடைய தலையிலிருந்து கொட்டின ரத்தத்திற்கு பேசும் வல்லமை உடையது, ஜெபிப்போம் என்று சொன்னேன். 5 வாரங்கள் கழித்து அந்த சகோதரருடைய தம்பி ஒருவன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்த உடனே தெரிந்து பெரிய பெரிய டாக்டர் இடத்துல கொண்டு போனார்கள். தம்பியினுடைய இரத்த வாந்தியை நிறுத்த முடியவில்லை. இறுதியில் சென்னை ஜிஹெச்சில் நியூராலஜி வார்டு கொண்டு போனாங்க. ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து வைத்து தொடர்ந்து இரத்த வாந்தி எடுக்கிறபடினாலே அந்த குடும்பமே அழுது கொண்டிருந்தார்கள். அவங்க வீட்டில் குடியிருக்கிற எங்கள் விசுவாசி அந்த பையனை பார்க்க போய் கேட்குறாரு, என்னம்மா சொல்கிறாங்க? கண்டுபிடிக்க முடியல ஐயா. சொன்னார், நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டார். ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எங்கள் பாஸ்டரை கூட்டிக்கிட்டு வரட்டுமான்னு கேட்டார். தாராளமாக கூட்டிக்கிட்டு வாங்க, எங்கள் தம்பி எப்படியாவது சுகமாகணும், தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் கிளை சபையினுடைய பாஸ்டரை கூட்டிக்கிட்டு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். ரத்த வாந்தி நின்றுருச்சு. ரத்த வாந்தி நின்றது மட்டும் கிடையாது, கொஞ்சம் பால் வாங்கிட்டு வர சொல்லி ஜெபம் பண்ணி ஊற்றி இருக்கிறாரு. பல நாட்களுக்கு பிறகு அந்த தம்பி பால் குடித்தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவையும் தம்பியும் சர்ச்சுக்கு அனுப்புனாங்க. தொடர்ந்து அன்னைக்கு வந்தாங்க, எனக்கு விஷ் பண்ணாங்க. அன்னைக்கு தான் அந்த சகோதரியை பார்க்குறேன்னா அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, இந்த சபையில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதனால் எல்லாருக்கும் நான் பிரியாணி போடணும், போடலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக போடுங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி
வருஷத்துக்கு ஒரு கொலை விழும். அந்த ஊரில் தற்கொலை என்று சொன்னால் விஷம் குடிக்க மாட்டாங்க, தூக்கு மாட்டிக்கிட மாட்டாங்க, எண்ணெயை ஊற்றி கொளுத்திக்கிடுவாங்க. நாங்கள் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிற வரை மாதத்துக்கு 3 பேராவது சாவார்கள். ஆனால் நாங்கள் போய் ஊழியத்தை ஆரம்பித்த பிற்பாடு அந்த தற்கொலை ஆவி அந்த ஊரை விட்டு வெளியேற ஆரம்பித்தது. அது மட்டுமில்லை, இந்த சகோதரி ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதையை குறித்து பிரசங்கித்தேன். நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து உண்மையில் ஏறி அமர்ந்தால் உனக்கு மகிமையான ஆசீர்வாதங்களும் கனமும் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி பிரசங்கித்து ஆல்டர் கால் கொடுத்த உடனே பெண்கள் பகுதியிலிருந்து இந்த சகோதரி இயேசுவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்கள் பகுதியிலிருந்து எதிர்கோஷ்டியின் தலைவர் ஒப்புக் கொடுத்தார். 2 கோஷ்டி தலைவர்களும் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டார்கள். 2 கோஷ்டி தலைவர்களும் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதில் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, அவரை தவிர வேறு தேவனும் இல்லை. அல்லேலூயா. அது ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதிக்கு முன்னாடி இருக்க ரேணிகுண்டா என்கிற ஸ்டேஷனில் ரயில்வே மைதானத்தில் 3 நாட்கள் பப்ளிக் மீட்டிங் நடத்தும்படி என்னை அழைத்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிந்தது. சனிக்கிழமை காலையில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் அந்த பாஸ்டருடைய சர்ச்சில் வச்சு நடக்குது. முடிஞ்சது. சாப்பிட்ற நேரத்தில் அவங்க மனைவி கூப்பிட்டாரு. மனைவி கூப்பிட்டு என்று சொன்னார், பாஸ்டர் இவங்க தான் என் மனைவி. நான் விஷ் பண்ணேன். பிறகு சொன்னார், அம்மா இங்கே வா பாஸ்டர், நான் ஊழியத்தில் இருப்பதற்கும் நான் ரட்சிக்கப்படுவதற்கும் என் மனைவி தான் காரணம்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் விளங்கலை. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன்னு. அவருடைய பெயர் சந்திரன், இறந்து போயிட்டார். இப்பவும் ரேணிகுண்டாவில் அந்த அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க மகன் பேர் டேவிட். அந்த ஊழியத்தை அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்னோட தொடர்பில் இருக்கிறான். இந்த சந்திரன் ரேணிகுண்டா ஸ்டேஷனில் ஒரு கேங்மேனாக இருந்து ரயில் இன்ஜின் டிரைவராக மாறினார். ஆனால் அவருடைய அப்பா அம்மா ஒரு சிஎஸ்சி சர்ச்சு உபதேசியாராக, பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக, அவங்க தாயார் டீச்சராக இருந்தார்கள். 10 வயசுலேயே பாவம் செய்ய ஆரம்பித்தான். 15வது வயதில் குடிக்க ஆரம்பித்தான், விபச்சாரம் பண்ண ஆரம்பித்தான். பாவத்தின் எல்லைக்கு உச்சிக்கு போய்விட்டான். தகப்பனார் எப்படியோ பிரயாசப்பட்டு மகனுக்கு ரயில்வேல வேலை வாங்கி கொடுத்தார். வேலையில் சேர்ந்தார். திருந்துவான் என்று பார்த்தார், திருந்தவில்லை. மூத்தவன் இருக்க இளையவனுக்கு திருமணம் முடித்து வைத்தால் திருந்துவான் என்று பார்த்தார், திருமணம் முடித்து வைத்தார். ரவுடியாக மாறினான். எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அந்த பகுதிக்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு வாலிபன் வந்திருக்கிறான். டாக்ஸ் கொடுத்து கொண்டு போய் பாடல் பாடி சொல்லும்போது இவர் கையில் ஒரு டாக்ஸ் கொடுத்தா என்ன தப்பு? டாக்ஸ் வாங்கின அந்த சகோதரன் டாக்ஸை கசைக்க அவன் முகத்திரை வீசி எறிந்து, நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவன், எங்கள் அப்பா ஊழியக்காரர், எனக்கு நீ டாக்ஸ் கொடுக்குறியான்னு சொல்லி குடி போதையில் அவனை விரட்டி விரட்டி அடித்து அவன் கையில் இருந்து பேண்டை வாங்கி கிழிச்சு ஓட ஓட அடிச்சிருக்கார். தூரத்தில் நின்று கொண்டு சொன்னான், வாலிபனே, உன் வாழ்நாளில் என்றாயிலும் ஒரு நாள் எல்லாராலும் கைவிடப்படுவாய், டாக்டர்களால் கைவிடப்படுவாய். அந்த நேரத்தில் நீ வெறுக்கிற இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். வருடங்கள் கடந்தது. திருமணம் முடிந்தது. 1 வாரம் தான் குடிக்காம இருந்தான். மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து மனைவியை சித்திரவதை படுத்தினான். மனைவி கர்ப்பவதியானால் குழந்தை பிறந்தால் மாறுவான் என்று நினைத்தார்கள். மாறவில்லை. 2 வருடம் கழித்து பிறகு 2வது குழந்தை. மாறவில்லை. மனைவி எலும்பும் தோலுமாய் மாறினாள். 2 வருடங்கள் கழித்து அவள் மறுபடியும் பிரசவித்தாள். பிரசவிக்கிற நேரத்தில் இடையில கருவை கலைக்க முடியுமா என்று பார்த்தார்கள். டாக்டர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிரசவிக்கிற நேரத்தில் இவளுக்கு ஜட்னி கண்டது. குழந்தை பிரசவித்த பிற்பாடு பைத்தியமானாள். குழந்தை பால் கொடுப்பதற்கு பதில் குழந்தையை கடிக்க ஆரம்பித்தாள். குழந்தை பிரித்தார்கள். சென்னையில் இருக்கிற கீழ்பாக்கத்தில் இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணினான். 15 நாட்கள் கழித்து அவனுக்கு ஒரு டெலிகிராம் வருது. சந்திரன், ஸ்டார்ட் இமீடியட்லி, மேட்டர் சீரியஸ். உடனே ஓடுகிறான். ஓடினால் தன் மனைவியினுடைய படுக்கை சுற்றிலும் கிரீன் ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கிறது. ஓடி போய் டாக்டர் கேட்டான், டாக்டர் என்னாச்சு? சந்திரன், உன் மனைவி எங்களால் காப்பாற்ற முடியாது.
உன் மனைவிக்கு எந்த நேரமும் உயிர் போகலாம், ஆகவே உன் மனைவியை நீ கூட்டிக் கொண்டு போய்விடு. டாக்டர், 3 பச்சிளம் குழந்தைகள், நான் இவளை கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்வது? டாக்டர் காலை பிடிச்சு அழுகிறான். இங்கேயே சாகட்டும், செத்த பிறகு நான் கூட்டிட்டு போறேன். டாக்டர்கள் சொன்னார்கள், முடியாது, ஒரு நிமிஷம் கூட உன் மனைவி இங்கே வைத்திருக்க முடியாது. ஏன் டாக்டர்? போய் பார். ஓடி வந்து மனைவியை பார்க்கிறான். அதிர்ச்சி, மனைவியின் படுக்கை சுற்றிலும் புழுக்கள் கொட்டி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் அதிர்ந்து போனான். ஐயோ, என்ன செய்வ? திரும்ப ஓடினான். டாக்டர் காலை பிடிச்ச டாக்டர் சொன்னார், எப்பா, உன் மனைவியினுடைய நிலைமையை நர்ஸுகள் கூட பார்க்க பயப்படுகிறார்கள், தூக்கி கொண்டு போய்விடு. வேறு வழி என்று தூக்கி கொண்டு வந்தான். பயங்கரமாய் குடித்து நிதானம் இல்லாமல் வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு ஞாபகம் வருகிறது, பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வாலிபன் சொன்னானே, சகோதரனே, என்றைக்காயில் ஒரு நாள் எல்லாராலும் கைவிடப்படுவாய், மனுஷர் எவராலும் உனக்கு உதவி செய்ய முடியாமற் போகும். அந்த நேரத்திலே நீ வெறுக்கிற இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார் சொன்னானே. அந்த சத்தம் அவன் காதுகளில் மறுபடியும் துணிக்க ஆரம்பித்தது. உடனே கண்ணீரோடு சொன்னான், போதையில் இருக்கிறான். கண்ணீரோடு சொன்னான், ஆண்டவரே, சில ஆண்டுகளுக்கு முன் அந்த ஊழியக்காரன் சொன்னானே, எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டப்பா, ஆண்டவரே, எனக்காக என் மனைவி வேண்டாம் ஆண்டவரே, இந்த 3 குழந்தைகளுக்காக என் மனைவியை உயிர்ப்பிச்ச தாங்கப்பா. அழுது அழுது அவன் வெளியே அப்படியே சாய்ந்து விட்டான். குழந்தைகளும் படுத்து விட்டார்கள். அதிகாலை 4 மணிக்கு யாரோ ஒருவர் வந்து, ஐயா எழும்பியா, ஐயா எழும்பியா, எழும்பியாங்கிறாங்க. கையில் டீ கப்பை வச்சுக்கிட்டு எழும்பினாங்க. சத்தம் யாருதுன்னு தெரியல, புரண்டு படுக்கிறான். திரும்பி தட்டி எழுப்புகிறார்கள். என்ன இந்த சத்தம்? என் மனைவியினுடைய சத்தம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி எழும்பி கண்ணை கசக்கி பார்க்கிறான். சாட்சாத் அவனுடைய மனைவி டீ கப்பை வச்சு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவனால் நம்ப முடியல. உடனே எழுப்பி உள்ள போய் பார்க்கிறான். உண்மையா, நிஜமா இது என்று சொல்லி படுக்கை அங்கே இல்லை, காலியாக இருக்கிறது. ஓடி வந்து மனைவியுடைய முதுகை திருப்பி பார்க்கிறான். முதுகு ஒரு புதிய தோலாலே போர்த்தப்பட்டிருக்கிறது. மனைவியை பார்த்து கேட்டான், என்ன நடந்தது? மனைவி சொன்னால், தெரியாது, இரவு 2 மணி இருக்கும், 2 கரங்களிலும் ரத்தம் சொட்ட சொட்ட, தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட, வெண்ணங்கி தரித்தவராய் ஒருவர் என்னிடத்தில் வந்து உச்சந்தலையில் இருந்த ரத்தம் கொண்டு என்னை தடவி கொடுத்து, என் முதுகை திருப்பி தடவி கொடுத்து, மகளே எழும்பு என்று கைபிடித்து என்னை தூக்கி கொண்டு போய் அழைத்து வந்து இந்த பாத்ரூமில் கொண்டு வந்து விட்டு விட்டு போய் விட்டார். ஐயா, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். சகோதரா, இப்படிப்பட்ட எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்யத்தக்க ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. ஒரே ராத்திரியில் எப்படிப்பட்டவரையும் உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும்.